Hello everyone, welcome to our channel. After COVID infection அப்புறம் அடுத்த பரபரப்பா இன்ஃபெக்ஷன் வந்து மங்கி பாக்ஸ் ஆர் இதை எம்பாக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ மங்கி பாக்ஸ்னா என்ன, மங்கி பாக்ஸோட சிம்டம்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மங்கி பாக்ஸை வந்து WHO டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பப்ளிக் எமர்ஜென்சி டிசீஸ் அப்படின்ட்டு. ஸோ மங்கி பாக்ஸ்னால் என்ன? இது புது வைரஸ் ஒன்றும் கிடையாது. இது 1958 வந்து காங்கோ அப்படின்ற நாட்டில், விச் இஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, இந்த நாட்டில் ஃபஸ்ட்டே வந்து மங்கீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வைரஸை வந்து மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இது மங்கீஸில் மட்டும் இல்லை, மேமல்ஸில் கூட இந்த இன்ஃபெக்ஷன் வருது. அதனால் இதை மங்கி பாக்ஸுக்கு பதிலாக எம்பாக்ஸ்ன்னு கூட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1970s வந்து ஃபஸ்ட் டைம் இது ஹியூமன்ஸில் கூட இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பரவிருக்கு. ஸோ இந்த இன்ஃபெக்ஷனுடைய இன்குபேஷன் பீரியட் எவ்வளோ நாள் இது ஆக்டிவாக இருக்கும்னு, உடம்புல ஒரு தடவை இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா 5 to 21 days வரைக்கும் அதோட ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க, மங்கி பாக்ஸ் கிளேட் 1 அண்ட் மங்கி பாக்ஸ் கிளேட் 2 அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளேட் 2 தான் வந்து நம்ம கோவிட் டைமில் பரவிருக்கு. ஸோ அது க்யூரபிளாகவும் இருந்தது. அண்ட் கிளேட் 1 இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்திருக்கிற இன்ஃபெக்ஷன். ஸோ இது ரொம்ப சிவியர் அண்ட் ஃபேட்டல் அப்படின்னா டெத்து கூட வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மங்கி பாக்ஸுடைய சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும்ட்டு. ஸோ இந்த மங்கி பாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மால் பாக்ஸ் இல்லை சிக்கன் பாக்ஸோடைய வேரியண்ட்டாக இருக்கிறதுனால கொப்பள ஃபார்மேஷன் வந்து ரொம்ப காமன் சிம்டம்ஸ். இந்த கொப்பள ஃபார்மேஷன் வந்து ஃபேஸில் ஃபஸ்ட்டு தெரியும், அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக வரும், ஜெனிட்டல்ஸில் கூட அதிகமாக வரும். இதோடு சேர்ந்து மசில் பெயின், ஃபீவர், ஹெட்ஏக் அண்ட் லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் கூட பார்க்கலாம். ஸோ இந்த மங்கி பாக்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ப்ரிவென்ஷனுக்கு யூஸ்வலி நம்ம அம்மா போடுறப்ப என்னென்ன ப்ரிவென்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஆகக்கூடாது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கூடாது, நம்மளுடைய திங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது, அண்ட் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு வேக்சின் இருக்கா, கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் மங்கி பாக்ஸுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட வேக்சின் எதுவும் கண்டுபிடிக்கல. ஸ்மால் பாக்ஸுடைய வேரியண்ட்டாக இருக்கிறதுனால ஸ்மால் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுற வேக்சினையே வந்து மங்கி பாக்ஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.